திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவரையே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவரையே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே கமலவிநாயகர் சத் சங்கம் சென்னை ஐசிஎஃப் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக தொடர் விரிவுரை திரு அண்டப்பகுதியை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரித்தன என்று அண்டத்திலே தொடங்குகிறார் இந்த திரு அண்ட பகுதியை. மானுட பிறவி மட்டும்தான் இறைவனை பற்றி முழுமையாக உணர்ந்து அந்த சிவத்தோடு ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை பெறுகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றெல்லாம் அருளாளர்கள் சொல்லுவதற்கு காரணம், இந்த மானுட பிறப்பு இறைவனை உணர்வதற்கு, அவரை அடைவதற்கும், அவருடைய கருணையை பெறுவதற்கும் உரிய பிறப்பு. மற்ற பிறப்புகள் எல்லாம் நமக்கு வந்து போயிருக்கின்றன. எத்தனையோ பிறப்புகள் பிறந்து இழைத்தோம். செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அப்படி எல்லா பிறப்புகளும் பிறந்து வந்துட்டோம். ஆனால் இந்த மானுட பிறப்பு இருக்கிறதே, அது ஒரு அரிய பிறப்பு என்பது மானுட பிறப்புக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது. அதற்கு முன்னால அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த பிறப்பாக இருந்தாலும் அந்த பிறப்பிலே அந்த உடம்பை அது காப்பாற்றிக் கொள்வதற்கும், அந்த உடம்பை விட்டு நீங்காமல் இருப்பதற்கும் அந்த உயிரானது முயற்சி செய்யும். ஒரு புழு கூட தன் உடம்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஒரு பூனையை கார்னர் பண்ணீங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணும். எல்லா பிறப்பும் அப்படித்தான். அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா உயிரினங்களும், ஆனால் முயற்சியில் பண்ணுகிற பொழுது அது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளாமல் உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யணும். உயிர் என்பது வேறு, உடல் என்பது வேறு என்று அதற்கு தெரியாது. உடலே உயிர், உயிரே உடல், உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு. தாய்மானவர் சொல்லுவது போல, ஒரு கற்பாம்பூச்சி அது தன்னை கற்பாம்பூச்சியாக தான் நினச்சிக்குமே தவிர
மானிட பிறப்பு ஒண்ணுதான், தான் வேறு உடல் வேறு என்று எண்ணக்கூடிய பக்குவம் மானிட பிறப்புக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த பிறப்புக்கும் இல்லை. அதுல வரலன்னா என்ன பண்றது? அது கரப்பாம்பூச்சி சேர்ந்தது. அப்படி சில உயிரில் இருக்க, அது தான் வேற உடல் வேற இல்லைன்னு நினைக்காம இதுவே நினைக்குதுல, அதெல்லாம் நாய் பன்னி நரி இதெல்லாம் அப்படிதான் நினைக்குது. அது போல அதுவும் நினைக்குது. கரப்பாம்பூச்சி தன்னை வேற நினைச்சுக்குமா? நினைக்காது. ஒரு பன்றி தன்னை வேறாக நினைத்துக்கொள்ள நினைக்காது. அதனாலதான் சொன்னார், மாவும் மாக்களும் ஐயறினார். 5 அறிவு சொல்லிட்டே வந்தவர், ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு சொன்னவர் விலங்கத்தானே சொல்லியிருக்கணும். மான்னா விலங்குகள், ஐயறிவினவேன்னு சொல்லியிருக்கணும். மாவும் அது என்ன பண்ணாரு? மாவும் மாக்களும் ஐயறிவினவேன்னாரு. மக்கள்ல சில பேர் 5 அறிவு தாண்டான்னாரு. எல்லாரும் நம்மள மாதிரி நின்றுட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான், வந்துட்டு இருக்கான்னு நினைக்காத. கிட்டக்க போயிட்டு அதை உளுந்து பிடிக்கிறோம். ஜாக்கிரதையாரு. அவன் மனுஷன் நினைச்சிடாத. மனுஷன் மாதிரி இருப்பான், பேசுறதெல்லாம் பார்த்தா மனுஷன் மாதிரி பேசுவான். ஜாக்கிரதையாயிரு. நரி மாதிரி தந்திரம் பண்ணுவான், புலி மாதிரி வஞ்சகம் பண்ணுவான். நம்ம கவனமா இருக்கணும். அதனால சொன்னாரு, விலங்குகளும் மக்களில் சிலரும் ஐயறிவினரேன்னாரு. ஏன் சொன்னார் சொல்லுங்க? தொல்காப்பியர் சொல்லுகிற பொழுது மான்னா விலங்கு, விலங்குகள் 5 அறிவின அப்படின்னு சொன்னவர் இங்கேருந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டுக்கிறாரு. இதுல மனுஷன்லேருந்து கொஞ்சம் பேர். அவெல்லாம் யாருன்னா, தான் வேறு, தன் உடல் வேறு, தன் உயிர் வேறுங்கிற வேறுபாடு தெரியாதவர். இந்த உடல் வேறு உயிர் வேறு என்கிற வேறுபாடு தெரிந்தால்தான் மனிதன். அப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் மனுஷனே இல்லை. அதுதான் உயிர்னு நினைக்கிறேன். உலகாயுதர்ல அப்படித்தானே, உடம்பு தான் உயிர். சாமி பேசுவார். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை தவிர்த்தல் நலம். நாம அவனை திருத்தறதுக்குள்ளே அவன் நம்மளை திருத்திடுவான். அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆமா, அது நம்ம அவங்களை கொஞ்சம் பழக்கப்படுத்தி மாத்திடலாமே நினைச்சு போனா நம்மள கரெக்ட் பண்ணிடுவான். எப்பவுமே இல்லையா? நல்ல மாம்பழத்துக்கு ஸ்ட்ரென்த்து கூடவா, அழுகின மாம்பழத்துக்கு ஸ்ட்ரென்த்து கூடவா? எப்படி பாருங்க. இந்த உயிர் வேறு உடல் வேறுங்கிற பிரஜை இருக்கணும் நமக்கு. அப்பத்தான் உயிரை வளர்க்கணுங்கிற எண்ணம் வரும். உலகில் இருக்கக்கூடிய நூல்கள் அத்தனையும் உடலை வளர்க்கின்ற கருவிகள், உடலை வளர்க்கின்ற நூல்கள். உலகில் இருக்கக்கூடிய நூல்கள் அத்தனையும் உடலை வளர்க்கின்ற நூல்கள். உயிரை வளர்க்கின்ற ஒரே நூல் திருவாசகம். அது உயிர் வளர்க்கும். உடல்லாம் வளர்ந்தாச்சு, இனிமே உடல் வளர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா மிருகங்களும் பார்க்கிறோம், பறவைகள் பார்க்கிறோம், விலங்குகள் பார்க்கிறோம். நம்மளை விட சிறந்த உடலமைப்பு கொண்டது ஏதாவது இருக்கா? உயிரினங்கள்ல மனித உடலை விட சிறந்த உடலமைப்பு கொண்ட மிருகம் ஏதாவது இருக்கான்னா எதுவும் இல்லை. மனுஷன்தான் இந்த உடலமைப்புக்கு மேல இனிமே இல்லை. அடுத்தது ஒளி உடம்பு தான், அது தேவர்கள். அது இங்கே இல்லை. எனவே உயிர், அதான் அழகா சொன்னார் திருமூலர் சொல்லுகிற பொழுது. திருமூலர் சொல்லாத யார் சொல்லுவோம்? திருமூலர் சொல்லாத யார் சொல்லுவோம்? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சில பேர் உடம்பையே கடைசி வரைக்கும் வளர்க்குறான். கடைசி வரைக்கும் இந்த உடம்பை வளர்க்கறதுலயே தான். அந்த உடம்புல நாக்க வளர்க்குறான் பாருங்க. அது 1.5 அடி நீளத்துக்கு நாக்கு நீளம். ஐயா உள்ள ஒண்ணு இருக்கு, அது உயிர் இருக்கு, அது ஒன்று வளர்க்கணுங்கய்யா, அதுக்கு தான் இந்த உடம்பு கொடுத்துருக்கிறாருன்னு திருமூலர் சொன்னார். என்ன ஒரு பாட்டு.
உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஞானம் உடம்புக்கு இல்ல, உயிருக்கு. ஞானம் உடம்புக்கு, ஞானம் எப்படி இருக்க இல்ல, ஞானம் உயிருக்கு தான் வேணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்ப அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவது உடம்புக்கு இல்ல. ரொம்ப பேர் மூளையை வளர்க்கிறேங்கிறான், அது அதே சைஸ்ல தான் இருக்கும். அது வளர ஆரம்பிச்சதுல கண்ணு காது வழியால பிதுக ஆரம்பிச்சிடும். இந்த ஞானம் எல்லாம் திருமுறையில தான் கிடைக்குமே தவிர வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. சும்மா வெட்டி கதை ஊர் கதையெல்லாம் பேசுறோம். டிவியை திறந்தா வெட்டி கதை, வீண் கதை, ஊர் கதை எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கிறான். அதுலயும் 4 பேரை பேச விட்டுருவான். இவன் நடுவில் இருந்துட்டு இவன் ஒருத்தர் பேசுவான். நாம பல விஷயங்களை இது வரைக்கும் தீர்மானிச்சோம் அப்படிமா. எங்க கிளம்புனானோ அங்கேயே தான் செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி, செக்கு மாடு ஊர் போய் சேருமா? அது ரொம்ப நாளி நடக்கும், ஆனா அங்கேயே தான் இருக்கும். ரொம்ப நாளி பேசுவானுங்க, ஆனா அதே இடத்துல தான் இருப்பானுங்க. ஒரு இன்ச்சு கூட, மில்லிமீட்டர் கூட நவுந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உயிர் வளர்க்கிற நூல் திருவாசகம். திருவாசகம் உயிர் வளர்க்கணும். திருவாசகத்தை பற்றி ஒரு குறிப்பு தரார் மணிவாசகர், அங்கங்க நுட்பமாக குறிப்பு தரார். நான் பெருமைக்காக சொல்லலை, சொல்றது தப்பு, சாமி தான் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லணும். இந்த திருவாசகத்தை பற்றி அவர் எங்கெங்க சொல்லியிருக்கிறாருன்னு நோண்டி நோண்டி எடுத்து சொல்லுகிற ஒரே ஆள் அடியன் தான், வேற யாரும் இல்லை. இந்த திருவாசகம் முழுமையிலையும் தான் இந்த நூலை செய்ததை பற்றி மறைமுகமாக மணிவாசகர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை இன்னைக்கு நேற்று இல்லை, பல நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். பல இடங்களில் திருவாசகத்தை பற்றி தான் செய்த திருவாசகம் எவ்வாறு மலர்ந்தது அப்படிங்கிறத பல இடங்களில் சொல்லியிருக்கார். அதை அடியேன் எடுத்து காட்டியிருக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு அற்புதமான இடம் காட்டுறார். எப்படிப்பட்ட ஒரு அரிய செய்தியை இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். இப்போ நேற்றைய தினம், அதாவது முந்தா நேற்று நாம் சிந்திக்கிற பொழுது சைவ சமயத்திலேயே ரொம்ப ஒரு சொல்ல போனால் ஒரு நுட்பமான பகுதி அம்மையப்பர். ஒரு நுட்பமான இடம் அம்மையும் அப்பனுங்கிறது நுட்பமான இடம். இப்போ நம்ம சமய நெறி சொல்லுகிற அந்த முறையில் இந்த அப்பன் அம்மை என்று சொல்லக்கூடிய, போன தடவை கூட நம்ம அதை பார்த்துட்டு தான் நிறைவு செய்தோம். எப்படி எடுத்துக்கலாம் அம்மை அப்பரே அப்படின்னு கேட்கிற பொழுது, இப்ப குணகுணி தத்துவமாக அதை சொல்லுகிற வழக்கம். குணமும் குணியும், நெருப்பும் அதனுடைய சூடும் போல அப்படிங்கிற அந்த முறையில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் இது வரைக்கும் பரவலான அந்த கருத்துகள் நமக்கு சொல்லப்பட்டு நம்ம பார்த்து வரோம். ஆனால் கொஞ்சம் இப்போ மணிவாசகர் சொல்லுகிற அந்த அழகை பார்க்கிற பொழுது கொஞ்சம் நுட்பமாக சிந்திக்க தோன்றுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க அப்படிங்கிறார். அவளும் தானும் உடனே காண்க என்று சொன்னால் அத்துவிதம். அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிற பொழுது ஒரு பொருளுக்கு அத்துவிதம் சொல்லக்கூடாது. ஒரு பொருளுக்கு ஒன்றுன்னு தான் சொல்லணுமா தவிர அத்துவிதம் சொல்லக்கூடாது. இப்ப எங்க வீட்டில் நான் எடுக்கிற முடிவு தான் முடிவு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா, முடிவு எடுக்கிறவன் நான் தான் சொன்னா அது ஒன்று. ஆனா நான் எடுக்கிற முடிவெல்லாம் என் மனைவி ஏற்கனவே எடுத்துருவா.
அப்படின்னா ஏற்கனவே எடுத்த முடிவைத்தான் நான் என் முடிவா சொல்லுவேன் அப்படின்னா இது ஒருவனா இல்ல இருவரா? இது ஒருவனா இருவரா? ஏற்கனவே எடுத்த முடிவு, அது என் மனைவி எடுத்த முடிவு, ஆனா அந்த ஒரு முடிவை நான் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவளும் தானும். அப்ப இது அத்துவிதம். கணவனும் மனைவியுமாக கணவன் சொல்லுகிற முடிவு ஒரு முடிவாக இருந்தாலும் அது அத்துவித முடிவு. காரணம், மனைவியோடு கலந்து ஆலோசித்து எடுக்கப்படுகிற முடிவு. ஒரு முடிவை எடுக்கிற பொழுது மனைவியோடு கலந்து ஆலோசித்து இதனுடைய நன்மை தீமைகள் எல்லாவற்றையும் ஆய்ந்து இது இப்படி செய்யலாமா, இது அப்படி செய்யலாமா, இது இப்படி செஞ்சா என்ன நிலை வரும், இது இப்படி செஞ்சா என்ன வரும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அப்படி ஒன்றுமாக விசாரித்துக் கொண்டு கடைசியில நாம ஒன்றுமாக கேட்டு கடைசியில ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைத்துக்கொள்ளும். அத்துவிதமாக இருக்கக்கூடிய நிலை இருவர் சேர்ந்து எடுக்கிற நிலை. இப்ப அம்மையும் அப்பனும் என்று சொல்லுகிற பொழுது அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிற அந்த நிலையில நாம இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம சைவ சமயத்துல அம்மையை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு நான் போன தடவை கூட சொன்னேன். ஆகமங்களை உபதேசம் பண்ணது முதல்ல அம்மைக்குத்தான் உபதேசம் செய்தார் அப்படின்னு இல்லையா? கல்லாடத்தை இனிது கலந்தருளியும் சொல்லுகிறார். அப்படியே உபதேசம் செய்கிறார். அதுக்கு பிறகு தக்ஷன் வேள்வியில போய் தக்ஷன் வேள்வி அழியட்டும்னு சாபம் விட்டது அம்பாள் தான். அங்க போய் செய்த தவறுன்னு அத்தனை தேவர்களிடமும் அத்தனை பேரிடமும் எடுத்து சொல்ல வேண்டாமா அவரிடம் என்று சொல்லுகிற அந்த செய்தி அம்மை. அம்மை சிவனை நோக்கி தவம் செய்கின்றாள், தவம் செய்து பிறகு போய் சேருகின்றாள் அப்படின்னு பல தலங்கள் நாம பார்க்கிறோம். அதுவும் பார்க்கிறோம். அம்மையை சிவபெருமான் திருமணம் செய்து கொள்கின்றான் என்கிற திருமண நிகழ்வுகளும் பேசுகிறோம். இதெல்லாம் குணகுணி சம்பந்தமா இருந்தா இதெல்லாம் பொருந்திய வரல. அப்ப எப்படி இது அப்படின்னு பார்க்கிற பொழுது இதனுடைய அடிப்படையை நாம் இப்படி சிந்திக்கணும். அதுக்காக சொல்ல வர அம்மனும் அம்மையும், அம்மன்னா அம்மைதான், அப்பனும் அம்மனும். அம்மன் தான் நம்ம சொல்றோம். அம்பாள் கோயில அம்மன், கருமாரி அம்மன், அம்மன் தானே சொல்லுகிறோம். அவர் அப்பன், இவள் அம்மன். அம்மன் அம்மன் கோயில் போயிட்டு வந்தேன்னு சொல்றோம். இப்படி அம்மையும் அப்பனுமாக, அப்பனும் அம்மையுமாக இருக்கக்கூடிய இரண்டுமே இரண்டு முழுமுதற் பொருள்கள். ரெண்டுமே முழுமுதற் பொருள்கள், இரண்டு முழுமுதற் பொருள்கள். இந்த இரண்டு முழுமுதற் பொருள்களும் இரண்டாக இருப்பதற்கு காரணம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஆணும் பெண்ணுமாகவே வடிவமைப்பு. அப்ப ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பிற்கு மூலமாக சூட்சமமாக இரண்டு வடிவங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இரண்டு சூட்சம வடிவங்கள், மூர்த்தங்கள் இருந்தாக வேண்டும். இப்படி இரண்டு மூர்த்தங்கள் இருக்கிற பொழுது இரண்டு அறிவுருவங்கள் இருந்தால்தான் இந்த உலகம் முழுமையும் சுவாமி வைத்திருக்கிற அந்த முறையில, அம்மனும் அப்பனும் என்கிற அந்த முறையில இருவேறு வடிவங்களாக அவை விளங்குகின்றன. அவை இந்த உலகம் முழுமையும் உயிரினங்கள், இது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியது. இது பக்குவமாக நாம போனதுக்கு பிறகுதான் இதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லுகிறேன். இப்ப சுவாமி சிவம் என்று சொல்லுவதும் சக்தி என்று சொல்லுவதும்
இரண்டு முழுமுதற் அறிவு பொருள்கள். இந்த இரண்டு முழுமுதற் அறிவு பொருள்களும் இரண்டு சூக்கமமாக முதன்மை பொருள்களாக விளங்குகின்றன ஆண் பெண் வடிவங்களுக்கு. உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு, உயிரினங்கள் முழுவதும் அப்படித்தான் அமைத்து தந்திருக்கிறார் இறைவன். சரி, அப்ப நம்ம குணகுடி சம்பந்தம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லி இருக்கேன்னா, இருவரும் பிணைப்பு நீக்கப்பட முடியாத நிலையிலே அவ்வளவு இணைப்பாக விளங்குகிற காரணத்தினாலே அதற்கு பண்பியும் பண்பும் போல அதனை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கிறார்கள். பண்பனும் பண்பியும், குணகுணிங்கிறத தமிழ்ல சொல்லுகிறது பண்பனும் பண்பியும். பண்பி பண்பை உடையவன், பண்பு தன்மை. அப்படி இப்ப வள்ளன்மை பண்பு உடையவர் வள்ளல். வள்ளன்மை என்பது பண்பு, பண்பி வள்ளல். அப்படி அம்மனும் அப்பனுமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டும், இந்த இரண்டு நிலைகளுக்கு மூலமாக இருக்கக்கூடிய இருவேறு நிலைகள், இருவேறு முதன்மை பொருள்கள். சரி, ரெண்டு முதன்மை பொருள்னு வந்தா அநேக ஈஸ்வரவாதம் வந்துடும். ரெண்டு முதன்மை பொருள்னு வச்சா அநேக ஈஸ்வரவாதம் வந்துடுமே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த இடத்தை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆண்மையும் அறிவும் மிக்க சிவமானது உலகம் முழுவதும் வியாபித்து பறந்து இருக்கிற பொழுது அதிலே கலந்து அதனை விட்டு பிரியாமல் பெண்மையும் அன்பும் நிறைந்த சக்தியாக இந்த முதன்மை விளங்குகிறது. ரெண்டு முதன்மை தான் ஒன்றுக்குள் ஒன்று பிரித்தறிய முடியாதபடி கலந்து இருக்கிறது. ஒன்று தனக்குள் அடக்கி கொண்டு இருக்கிறது, ஒன்று அதனுக்குள் அடங்கி கிடக்கிறது. அதனாலதான் ரொம்ப நீங்க இப்ப திரும்பவும் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம சிவஞான போகத்தில் சொல்லுவது போல அண்ணல் தாள் சிவசக்தி, அண்ணல் தாள் அத்துவ வடிவாதல் ஒன்று என்று மறை சொல்லாது, அதை ஒன்று என்று மறை சொல்லாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. அதை அத்துவிதம் என்றுதான் சொல்லும். சக்தியை சிவத்தோடு ஒன்று என்று சொல்ல, பண்பனும் பண்பியாக இருந்தா ஒன்று தான் சொல்லணும். அதை அத்துவிதம்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், பிரித்தறிய முடியப்படாத நிலையிலே அதிலே கலந்து விளங்குகிற இரண்டு முதன்மை பொருள்கள். அதனால தான் சொல்லுகிறார் மணிவாசகர், சொல்லுகிறார் அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்லுகிறார். உடனேங்கிறது இந்த அத்துவிதம், பிரிக்கப்பட முடியாது. ஆனால் இப்ப இத இன்னும் மணிவாசகர் ரொம்ப சிறப்பா சொல்லுகிறார். உடையாள் உந்தன் நடு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. பண்பனுக்குள்ள பண்பு இருக்குமே தவிர பண்புக்குள்ள எப்படி பண்பன் வருவான்? இல்லையா? நெருப்புக்குள்ளதான் சூடு இருக்குமே தவிர சூட்டுல நெருப்பு இருக்காது. இங்கே சொல்லப்படுகிற பொழுது இந்த இருவேறு நிலைகள், இயக்க நிலைகள்ல அம்பாள் இயங்குகிற முதன்மை பொருளாக இருந்து அம்பாள் இயங்குகிற நிலை உண்டு, முதன்மை பொருளாக இருந்து சிவம் இயங்குகிற நிலை உண்டு. ஆட்கொள்ளுகிற பொழுது அம்பாளாக இருந்து ஆட்கொள்ளுகிறவன் தாயுமானவன். பிறகு ஆனந்த நிலையை அருளுகின்ற பொழுது அவன் தந்தையும் ஆகின்றவன். ஆகையினாலே அந்த ஒரு இடத்தை நாம் பார்க்கிற பொழுது இரண்டும் இரு முதன்மை பொருள்கள், ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத முதன்மை பொருள்கள். அதிலே ஒன்றானது பறந்து விரிந்து கிடக்கும், இன்னொன்று அதனுள் கலந்து அதனுள் அடங்கி கிடக்கும். இரண்டும் முதன்மை பொருள். பறந்து விரிந்து வியாபித்து இருக்கக்கூடிய முதன்மை பொருள் சிவம் என்றும், அதனுள் கலந்து நின்று பிரியாமல் இருப்பது சக்தி என்றும் சொல்லப்பெறும். அதனால்தான் இரண்டும் உடனே காண்க. அத்துவிதம்ங்கிறது ரெண்டு பொருள் இருந்தா தான் அத்துவிதம் சொல்லலாம்.
குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அடுத்தது ஒரு உருவம் சொல்றாரு பாருங்க. இதுக்கு சமானமா ஒரு உருவம் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு உருவகம் சாமி சொல்லுகிறது. பரம ஆனந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலினில் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புலப்பந்தனை வாழறவு இரிய வென்றுயர்கோடை மாத்தலை கரப்ப நீடழில் தோன்றி வாழொளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரசு எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சாய் இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி இரு முச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை வரும் நெடுங்கண்மான் இனம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெரும் சுழி கொழித்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தம் மாக்கரை பொருது அலைந்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய மரங்கள் ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவனை மாமரம் வேர்வரித்து எழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா அருவரை சந்தின் வான்சிறை கட்டி மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீக்கொல மேல் மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத் தந்த அண்டத்து பெரும் அரும்பரல் அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினக்கு அறமுது அளிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க எதிலக்கு ஏதிலும் இறைவன் வாழ்க காதலுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. ரொம்ப அற்புதமா ரெண்டு விஷயங்களை ஒப்பிடுகிறார். நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன், ஆனா போட்ட உட்காந்து இது உங்களுக்கு உதவுறதுக்கு இல்லை, எனக்கு உதவுறதுக்கு. ரெண்டு விஷயம். இது ரொம்ப இந்த உருவகம் இருக்க, அது மணிவாசகருடைய அந்த ஞானத்தை வார்த்தைகளால் ஒரு புலவனாலும் செய்ய முடியாது, ஒரு புலவனாலும் இப்படி பாட முடியாது. அப்படி ஒரு ஒரு அற்புதமா அதை செய்திருக்கார். ஒரு பக்கம்
மழை. அது வான்மழை ஒரு பக்கம், இன்னொரு பக்கமும் மழை, அது அருள் மழை ஒரு பக்கம். இந்த வான்மழையும் அருள் மழையும் ரெண்டையும் கிளப் பண்றாருங்க. வான்மழையை ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது, நமக்கு எப்பவும் வழக்கம் போல அருள்மழை புரியாது. அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த வான்மழையை வச்சு இந்த அருள்மழையை விளக்குறார். ஒரு பக்கம் வான்மழை நமக்கு தெளிவா தெரியும், மழையை நம்ம அடிக்கடி பார்க்கணும். இப்ப சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வருது மழை. ஒரு பக்கம் மழை, வான்மழை. வான்மழையை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவருடைய சாமர்த்தியம் பாருங்க, வான்மழையை சொல்லிட்டு அருள்மழைய சொல்லலாம். வான்மழையை சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கங்க அருள்மழையை சொருகிக்கிட்டே வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? வான்மழையை சொல்லுகிற பொழுதே அருள்மழையை பற்றிய அங்க நடுநடுவுல சொல்லுகிறார். நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கணும். அரிசியும் தோரம்பருப்பும் தரேன்னு சொல்லிவிட்டு, அரிசி தனியா தோரம்பருப்பு கொடுப்பாங்கன்னு 2 பையை எடுத்துட்டு போனா 2 சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒன்னா கொடுக்குறாங்க கலந்து. அரிசியும் தோரம்பருப்பும் ஒன்னா பிரிக்கலாமா? முடியுமா? நம்ம முடியுமா? முடியாதா? சர்க்கரையும் உப்பையும் வேணா கலந்தா முடியாது. அரிசியும் தோரம்பருப்பும் பிரிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பிரிக்கலாம். ஆனா கலந்து கொடுத்துட்டார், கையில கொடுத்துட்டு சொல்லிட்டார், நீ பொங்கி சாப்பிட்டுக்கிட்டார். இப்படி அரிசியும் தோரம்பருப்பும் கலந்த மாதிரி வான்மழையும் அருள்மழையும் 2 கலந்து கொடுத்து விட்டார். வான்மழை உலகத்தாருக்கு பெய்கிறது, அருள்மழை எனக்கு பெஞ்சுதுன்னாரு. வான்மழை உலகத்தாருக்கு பெஞ்சுது, அருள்மழை எனக்கு பெஞ்சுதுன்னாரு. அத 2யும் கலந்து சொல்லிட்டே வராரு. இப்ப நம்ம நான் பிரிச்சுட்டேன் உங்களுக்காக 2யும். ஏன்னா அரிசியும் பருப்பு ஒன்னா கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேங்கிறதுக்காக சரி அரிசியும் பருப்பு 2 பிரிச்சு தனியா பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் தனக்கு ஏதாவது சாமி செஞ்சாருன்னு சொல்ல வரும்போதெல்லாம் இவருக்கு எங்க இருந்துதான் அந்த மாடஸ்டி வருமோ தெரியல, அந்த ஹம்பிள்னஸ். எங்கேயாவது நமக்கு செஞ்சிட்டாருன்னு சொன்னா வேற யாருக்கும் செய்யாம நமக்கு செஞ்சிட்டாருன்னு நாமளே நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு அதுல நடுங்கி போய் அங்கங்க நீயா புரிஞ்சுட்டியா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இடையிடையே செருகி சொல்லுவார். அது மணிவாசகருக்கே இருக்கக்கூடிய கருத்து. சரி, இப்ப மழை பெய்யுது சார். மழை எங்க இருந்து ஆரம்பிக்குது? மழை அப்படி நம்ம எதுலயும் ஒத்து போறது இல்லைன்னு ஒரு முடிவு. மழை எங்க ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன், கடல்ல ஆரம்பிக்குது. உண்மையா மழைங்கிறது கடல்ல தான் ஆரம்பிக்குது. கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீரானது கருமேகமா போகுது. ஆவியா போறது வேற, எவாபரேட் ஆகுது. இது கருமேகமாவே ஆகும். நீங்க பார்த்தீங்கன்னா கப்பல்ல நீர் போகும்போது அப்படியே யானை துதிக்க விட்டு உறிஞ்சிற மாதிரி இப்படி உறிஞ்சோம். அது மாதிரி பல தடவை பார்த்தத. அதனாலதான் கடலுக்கு ஒரு பேர் கார்கோல்னு பேரு. கடலுக்கு என்ன பேரு? கார்கோல் முகந்த கமஞ்சூள் மாமழை. திருமுருகாட்டுப்படையில் மேகம் கொள்ளுகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த கடலுக்கு என்ன பேரு? மேகம் கொள்ளுவது. மேகம் பிடிச்சி இருக்குது. சரி, தண்ணியை பிடிச்சி வா. அப்படி போகிற பொழுது அந்த கருமேகம் போய் என்ன பண்ணும், ஒரு மலையில அதை உயரமான இடத்துல குளிர்ந்து அதை பொழியும். அது அப்புறம் ஆறா போகும். அது வெள்ளம் பெருக்கெடுக்கும், வான்மழை. அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது அது பெரும் வெள்ளமாக போகும். பெரும் வெள்ளமாக போகிறது கரையை இடித்து தள்ளும், மரங்களை வேரோட பிடுங்கி தள்ளும். பெரிய வெள்ளமாக இருந்தால் அப்படி இருக்கும்.
இருக்கிற குழிகளை எல்லாம் நிரப்பும், சுழிகளோடு போகும். அப்புறம் அதை ஒரு அணை கட்டி அதை தடுத்து அந்த நீரை எடுத்து பல வாய்க்கால் வழியாக விட்டு அப்புறம் வயல்களில் அந்த நீரை எடுத்து பயன்படுத்தி விதையை விதைச்சு பயிரை வளர்த்து, இல்லையா, ஆனந்தம். இது புரியுதா? வான்மழை இதை சொல்றார். பரம ஆனந்த பழங்கடல் அதுவே. பழங்கடல், பரம ஆனந்த பழங்கடல். பரம ஆனந்தம், பரமானந்தமாக விளங்கக்கூடிய சிவம் என்கிற சிவானந்த கடல். அந்த சிவானந்த கடல்ல இருந்து இப்ப அந்த கடல்ல இருந்து மேகம் எழுந்திருக்கிறது. மேகம் எழுந்திருக்குதான். கருமாமுகிலின் தோன்றி, கரிய மாமுகில் போல அது தோன்றியது. கருமாமுகிலின் தோன்றி, கருமேகங்கள் தான் மழையை பொழியும். கண்ணகரே இருக்கும், டார்க் கிளவுட்ஸ். பரம ஆனந்த பழங்கடல் அதுவே. இந்த இடத்த கொஞ்சம் பார்த்தோம்னா பரம ஆனந்த கடல், உப்பு கடல் இல்லை, இது ஆனந்த கடல். கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி தான் எடுத்து மோந்துட்டு போகும். இது கடலே மேகமா போயிடுச்சு, அதனாலதான் வெள்ளமா பாயுது. பரம ஆனந்த பழங்கடல் அதுவே. கருமாமுகிலின் தோன்றி, கரிய மாமுகில் போல அது தோன்றிற்று. எங்கன்னாரு, வரையில் ஏறி. வரைன்னு அர்த்தம், மலைன்னு அர்த்தம். மலையின் உச்சியிலே ஏறி. எந்த மலையினர்? திருப்பெருந்துறை வரையில் ஏறி. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு வரையில் இந்த கருமாமுகில் ஏறிட்டுனார். இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரம ஆனந்த பெருங்கடல் கருமாமுகிலின் திருவார் பெருந்துறை வரையில் ஏறினா திருப்பெருந்துறைக்கு சிவபெருமான் வந்ததை சொல்லுகிறார். சிவபெருமான் திருப்பெருந்துறைக்கு வந்தது சொல்லுகிறார். எப்படி வந்தாருன்னாரு, ஒரு பெரிய ஆனந்த கடல் மேகமா போனது போல அந்த திருப்பெருந்துறை என்கிற மலையின் உச்சிக்கு வந்தார். மலை உச்சிக்கு வந்தோன்னு என்ன பெய்யும்? மழை பொழியும். பொஞ்சுது, மழை பெழிஞ்சது. திருவார் பெருந்துறை வரையில் ஏறி. ஏறி அங்க மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்னாரு, அங்க பெய்யறதுக்கு என்ன காரணம்? அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தார் சுவாமி. கருமாமுகிலின் வந்து கருணை மேகமாக வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த மலையில அந்த மழை பொழிந்தது போல, கருமாமுகில் வந்தது போல திருப்பெருந்துறைங்கிற ஊர்ல இந்த மேகம் வந்து மழை பொழிய ஆரம்பிச்சது. என்ன அங்கேயே பெஞ்சுதுன்னாரு. அந்த இடத்துல அதுக்கு குளிர்ச்சி கிடைச்சது, பெஞ்சுது அந்த இடத்துல. இங்கே என்ன, இங்கே கோபம் வந்தது, பெஞ்சுதுன்னாரு. என்ன கோபம்னாரு, மணிவாசகராக இருக்கக்கூடிய என்னுடைய பிறவிகள் எடுத்து வந்தேனெல்லாம் அந்த பிறவியின் மேலே கோபம் வந்தது அவருக்கு, அதனால பெஞ்சாருன்னார். எப்படி சொன்னார் பாருங்க. எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து. அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த மழை காலத்தில் இந்திரகோப பூச்சிகள்லாம் வரும். ரெண்டையும் நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே இந்திரகோபம்னு பூச்சிகள் இருக்கு, சப்பா இருக்கும், அந்த பூச்சி நிறைய வரும். அந்த பூச்சிகள் நிறைய வந்துதான் மழை பெஞ்சோடனே. இதுல என்ன கோபம்னாரு, பிறப்பு என்ன, இன்னும் பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கிற நீ, பிறப்பை நீக்கிடுவேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பிறப்பை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தாய், போதும் வா அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பை ஒழிக்கிற கோபம் கொண்டார். அதை எடுத்து அப்படி முன்னாடி போட்டுக்கணும் அந்த ஒரு வரிய. திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய. மேகம் வந்து மழை பொழியறதுக்கு முன்னாடி என்னமா வரும்? மின்னல் ஒளி. அடுத்தது இடி இடிக்கும், இடி இடிக்கும், மின்னல் ஒளி.
இங்கேயும் வச்சது. திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய. அந்த மேகமானது அங்க வந்த உடனே மின்னல் பளிர் பளிர் அடிச்சுதான். திருப்பெருந்துறையில சிவபெருமான் வந்த உடனே ஒரு திருமேனுடைய ஒளி பளிர் பளிர் அடிச்சுதான். அதை பார்த்துதான் உள்ளே போனாராம் சாமி. திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய. அந்த மின்னல் சத்தம் வந்துதான், இடி சத்தம் கேட்குமா இல்லையா? மழை பொழிஞ்சா இடி சத்தம் கேட்கும்ல. இந்த இடி என்ன இடினார்? இவர் உரத்த குரலை கூப்பிட்டாராம். எம்மையும் அரை கூவி ஆட்கொண்டுனாரு. வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். நின்று பயந்துகிட்டே நிக்கிறாரு. வா வா அப்படின்னு கூப்பிட்டாராம். இடி ஓசை போல கேட்டாராம். அப்ப அந்த இடி ஓசை கேட்டா என்ன ஆகும்? இந்த பாம்புகள் எல்லாம் பயந்து போய் ஒளியும். அது போல 5 புலன்களினுடைய ஆசைகளும் ஒடுங்கி போயிட்டு அந்த சத்தத்துல. ஐம்புல பந்தனை வாளரவு ஈரிய. இந்த மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனேயே இடி சத்தம், மின்னல். மின்னல் மணிவாசக பெருமான் பார்க்கிறாரு, மின்னல் போல ஒளி விடுகிறது சிவபெருமானுடைய திருமேனி. என்னங்க பண்ணிட்டு இருக்க? இங்க வா, அரைகூவி ஆட்கொண்டுன்னு தான் சொல்லுகிறார் சாமி. அப்படி கூப்பிட்டு அந்த இடி சத்தம் கேட்டவுடனே 5 புலன்களும் 5 நடுங்கி ஒடுங்கி, நாங்க இங்க இல்லவே இல்லையே, எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது என்று ஓட. ஐம்புல பந்தனை வாளர் வீரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. மழை பெய்ய ஆரம்பிச்சு, கோடைக்காலம் ஒளி ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு இனிமே என்ன இங்க வேலை அப்படின்னு மாத்தலை கரப்ப. தன்னுடைய அந்த தொழிலை விட கோடையானது நீங்க அப்படிங்கிறார். அப்ப இதுவரைக்கும் எம்மை வாட்டிக்கொண்டிருந்த பிறவி வெப்பம் நீங்குமாறு நீடகள் தோன்றி வாழ்வொளி மிளிர. அங்க சுவாமி அமர்ந்தாராம். அங்கே பார்த்தாராம், தோன்றின தோன்றி செடி. இந்த தோன்றி செடிகள் மழைக்காலத்திலே தோன்றும். அது போல காந்தல் மாதிரியே இருக்கும். அது சிவந்த பூக்களை மலர்ந்து அந்த தோன்றி செடி தோன்றும். அது போல தோன்றினாரா, இடிக்குது. அப்படி தோன்றி செடி சிவப்பா காந்தல் மலரை காட்டும். அதுபோல சிவபெருமானும் தோன்றி செடி போல தோன்றி சிவந்த காந்தல் மலர் போல இருக்கிற தன்னுடைய கரத்தை இப்படி காட்டினாராம். நீடரில் தோண்டி வாழலீர் வாழ்வொளி மிளிர முரசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. பயப்படாத, வந்துட்டேன், பயப்படாத, வந்துட்டேன் என்று அந்த தன்னுடைய அஞ்சலி என்று சொன்னால், தன்னுடைய இந்த சரண் புகுதலுக்காக அடியார்கள் எல்லாம் அஞ்சலி செய்கின்றார்கள். எல்லா அடியார்களும், அத்தனை அடியார்களும் கரம் கூப்பி அஞ்சலி செய்கின்றார்கள். கூட வந்த அடியார்கள், அவர் கூட வந்தார்கள் அல்ல அடியார்கள், அவர்கள் எல்லாம் அஞ்சலி கூப்பி அவருடைய காந்தல் பூ போல கரங்களை காட்ட. இப்ப அவர் என்ன பண்ணாரு? இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய ஆரம்பிச்சது. பெய்யும் போது எப்படி பெஞ்சுதான்? எஞ்சா இன்னருள் நுண் துளி கொள்ள. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். இடி மின்னல் பளிர்னு. மழைக்காலம் தெரிஞ்ச உடனே பூக்கள் மலர ஆரம்பிச்சது. அமர்ந்தார் சுவாமி. அந்த அமர்ந்த கோலத்தை பார்த்தால் தோன்றி செடி தோன்றி காந்தல் மலரோடு இருப்பது போல கரத்தை காட்டிக் கொண்டு இருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனேயே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ரெண்டையும் நீங்க ஒன்னா கொண்டு போகணும், ரெண்டையும் ஒன்னா கொண்டு போகணும். மழை பெய்ய ஆரம்பிக்குது, துளி துளியா கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுது. ஜாஸ்தி பெஞ்சா உடனே இதாகணும், கொஞ்சம் கொஞ்சமா பெய்யுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தீட்சை கொடுக்கிறாராம். ஸ்வரிச தீட்சை, வாக்கு தீட்சை, நயன தீட்சை, எல்லா தீட்சையும் ஒன்றொன்றாக கொடுத்தார். நுண் துளி அரும்ப எல்லா தீட்சைகளையும் தருகிறார். செஞ்சுடர் வெள்ளம் திசை திசைத்த விட்ட. இவர் ஒன்னொன்னா கொடுக்க அருள் வெள்ளம் பாய்ந்து ஓட ஆரம்பித்தது தன்னுடைய திருமேனி முழுவதும். அந்த அருள் வெள்ளமானது பாய்ந்து ஓடியது. அந்த அருள் வெள்ளமானது பாய்ந்து ஓடி புற உலகிலும் செல்ல ஆரம்பித்தது. எனக்கு பெய்த அந்த அருள் மழை, எனக்கு பெய்த அந்த அருள் மழை
உலகத்திற்கு வெள்ளமாக பாய்ந்தது. எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசைத்த விட்ட. மழை பெழிந்து வெள்ளமாக பெருகி ஓடுகிற பொழுது ஏற்கனவே குடியும் குண்டுமாக இருக்கிற இடங்கள் அதெல்லாம் நிரம்பிடும்ல. கேத குட்டம்னாரு. கேதம்னா குட்டம்னா குளம், அது குழிகள். கேதம்னா குற்றம். குற்றம் நிறைந்த குழிகள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு அந்த அருள்ல. கையற ஓங்கி அப்படி வெள்ளமானது பாய்ந்து வர ஆரம்பித்தது, பாய்ந்து ஓட ஆரம்பித்தது. அருள் வெள்ளம் பாய்ந்து ஓட ஆரம்பித்தது. ஆனந்தமானது அருள் வெள்ளமாக பாய்ந்து ஓட ஆரம்பிக்கின்ற பொழுது இதுவரைக்கும் இந்த மான் கணங்கள் அவை கோடை காலத்திலே தாகத்திற்காக அலைந்து அவை இங்க தண்ணி கிடைக்காதா அங்க தண்ணி கிடைக்காதுன்னு காணல் நீரிடம் போய் நின்று அந்த காணல் நீரை சுவைக்கின்ற பொழுது அது காணல், அது நீர் அல்ல என்று தெரிந்து அவை சோர்ந்தன. அதுபோல அதுவரைக்கும் இதுதான் சமயம், இதுதான் நெறி, இதுதான் கடவுள் என்று இருமுச்சமயம் உலகாயுதம், பௌத்தம், மீமாம்சை, மாயாவாதம், நையாயிகர், பாஞ்சராத்திரம் போன்ற சமயங்களிலே இருந்தவர்கள் தமக்கு அருள்நிலை கிட்டும், ஆனந்தம் கிட்டும் என்று பார்த்து 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 காணல் நீரை பருகி தாகம் தணித்து விடலாம் என்று சென்ற மான்கள் ஆய்ந்து பார்த்து அவை கிடைக்காமல் போய் ஏமாந்தது போல இப்படி ஏமாந்து நின்றவர்கள் இந்த மான் கூட்டம் போல ஏமாந்து நின்றவர்கள் இப்படி அருள் வெள்ளமானது பாய்ந்து வருகிறதை பார்த்து அதிலே சென்று தங்கள் தாகத்தை தணித்துக் கொள்வது போல இந்த மழை நீரை பருகினார்கள். சிவபெருமானுடைய அருள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிற அதை இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை, பேய் தேருங்கிறது காணல் நீர், ஒரு பேய் தேரினை நீர் நசை வரும் நெடுங்கண்மான் கணம். நீர் நசை என்றால் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்கிற தாகத்திற்காக விருப்பத்தோடு வருகிற மான் கணம், மான் கூட்டம் தவப்பெரு வாயிடை பருகி தன்னுடைய வாயினாலே பருக வேண்டும் என்று வாயை பிளந்து அந்த நீரை பருக போனால் அங்கே நீர் இல்லை. தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது, தம்முடைய தாபமானது தாகமானது நீங்காமல் சோர்ந்தன, அசைந்தன சோர்ந்தன. அந்த நேரத்தில் தான் இந்த வெள்ளம் பாய்ந்து நீர் போனது பார்த்தபோது உண்மையான நீர் இது. இந்த இருமுச்சமயம் என்று சொல்லக்கூடிய 6 சமயங்களும் அது காணல் நீர். சைவ சமயம் மட்டும்தான் உண்மையான அருள் நீர், தாகம் தணிக்கக்கூடிய நீர். அதிலே சென்று ஆய்வு செய்து அதிலே காலத்தை கழித்து அதிலே முடிவு நிலை பெறாமல் நின்றவர்கள் எல்லோரும் இப்பொழுது சைவ சமய நெறியில அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு அதனை புரிந்து கொண்டு அந்த தாகம் நீங்கினர், அருள் தாகம் நீங்கினர். ஆயிடை வான பேரியாற்று அகவையில் பாய்ந்து எழுந்து இன்பப் பெரும் சுழி கொழித்து, அதை பாய்ந்து செல்லுகின்றது அந்த வெள்ளம். சின்ன ஓடை போலவோ இல்ல, அது பாய்ந்து வெள்ளமாக போகிறது அருள் வெள்ளம். இன்பப் பெரும் சுழிகள், அங்கங்க இன்பச் சுழிகள், இன்பச் சுழி பெருஞ்சுழி கொழித்து கழித்து எம் பந்தம் அக்கரை பொழுது கரைகளை எல்லாம் இடித்து தள்ளி. எந்த கரையை இடித்து தள்ளுது? இதுவரைக்கும் பந்தம் பாசம் வைத்துட்டு இருந்தவர் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் அந்த அருள் வெள்ளம். அதுக்கு முன்னால வரைக்கும் அது பந்தம், இது பாசம், இது பந்தம். அருள் வெள்ளம் வந்து பாய ஆரம்பிச்ச உடனேயே இதா பந்தம் பாசம் அதெல்லாம் அடி இடிச்சு தள்ளு, எல்லாம் ஒன்னாயிடுச்சு இல்லையா? பந்தம் அக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழ் ஓங்கியனங்கள் இருவனை. வெறும் அந்த கரையை இடிச்சு தள்ளினது மட்டுமல்ல, மரங்களை எல்லாம் வேரோடு புடுங்குச்சு. மரங்களை எல்லாம் வேரோடு புடுங்கி, ரொம்ப நாளா இருந்த மரத்தை எல்லாம் வேரோடு புடுங்கி எரிஞ்சிட்டு போகுது. அந்த மரம் எல்லாம் என்ன மரம் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, எங்களுடைய இருவினைகளாகிய மரங்கள். அதான் அப்படியே ரூட்டோட புடுங்கி தூக்கி எரிஞ்சு விட்டு போய்விட்டன. ஊழ் ஓங்கியனங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து. இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த நீரானது தானாக அந்த அணை கட்டி நின்றது.
எதுன்னா நிறைய சந்தன கட்டைகளை உருட்டணும், சந்தன கட்டைகள்லாம் ஒரு இடத்துல பிளாக் பண்ணோம்னா அங்க அணை போல நிக்குது. அந்த அணை போல கட்டின அந்த நீரை வாய்க்கால்கள் வழியாக எடுத்து சென்று வயல்களிலே வித்தை நட்டு அந்த நீரை பயன்படுத்தி பயிரை போகமாக விளைவித்தார்கள். இப்ப இங்க சொல்லுகிறார், அந்த அணை போல அதனை கட்டி, அந்த அணை கட்டி அந்த நீரை எடுத்து இங்கே வயல், என்ன வயல் என்று சொன்னால் அதுதான் வழிபாடாகிய வயல், வழிபாடு என்கிற வயல். அதுல அன்பு என்கிற வித்து, அதுல விளைகிறது சிவபோகம் என்கிற பயிர். அன்பு என்கிற வித்தை இட்டு, அப்ப அருள் மழையை எடுத்து அன்பு என்கிற வித்தை இட்டு சிவபோகமாகிய பயிரை விளைவித்தனர். யார் செய்தார்கள் இதென்னார்? தொண்டர்கள் செய்தார்கள். தொண்டர்கள் செய்தார்கள். இந்த தொண்டர்கள் எப்படி செய்தார்கள்? இந்த மழையை எடுத்துனா வாய்க்கால்களின் வழியாக, அந்த வாய்க்கால்களின் வழியாக எடுத்து சென்றார்களாம். அருள் நீர் ஓட்டா அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் பெருமலர் குளவாய் கோலி. அந்த குளம் முழுக்க மலர்கள் நிறைந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடம். நாம இந்த கம்பாரிசன்ல என்ன கேட்கிற பொழுது சாமி சொல்லுகிறார், அந்த நீரை தடுத்து வைத்த இடம், அணை போல நீரை தடுத்து நிறுத்தி வைத்த இடம் எதுன்னு கேட்டா அந்த இடம் தான் திருக்கோயில். சைவ திருக்கோயில் என்பது அருளை அணை கட்டி நிறுத்திய இடம். பல தலங்கள் என்கிற வாய்க்கால்களின் வழியாக மாப்புகை கரை, அந்த குளத்துல நிறைய மலர்கள் இருக்கும். அது போல கோயிலுக்குள்ள நிறைய பேர் எல்லாரும் மலர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த கரும்புகை எங்களுக்கும் சூழ்ந்து கிடக்கிறது கோயிலுக்குள்ள. இங்கேயும் மலர்களை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றன. அது கரும்புகை காட்டுவது போல இருக்கிறது. மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீக்குள மேல் மேல் மகிழ்தல் இந்நோக்கி அர்ச்சனை வயலுள், வழிபாடு என்கிற வயலுக்குள் அன்பு வித்திட்டு, அன்பெனும் வித்தை இட்டு தொண்ட உழவர ஆரத்தந்த தொண்டர்களாகிய உழவர்கள் அந்த விவசாயத்தை செய்ய அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. இப்ப நல்ல தெளிவா கேட்க வேண்டும். இந்த உருவகத்திலேயே நாம புரிந்து கொள்ள வேண்டியது, மழை பொழிந்தது, மழை பொழிந்து நீர் வந்தது, வெள்ளமாக வந்தது, அது கரையை இடித்து தள்ளியது, அது வினைகளாகிய மரங்களை பறித்து போட்டது, அது கோயில்களாக, அது குளங்களாக இருந்தது. அந்த குளங்களில் இருந்து அருளை எடுத்து வழிபாடு, அந்த வயல் என்கிற இடத்துல அந்த நீரை எடுத்து அன்பை வித்திட்டு பயிர் செய்தார்கள். பயிர் செய்தவர்கள் யார்? தொண்டர்கள். தொண்டர்கள் எங்கிருந்து நீரை எடுத்தார்கள்? நீரை அந்த குளத்திலிருந்து எடுக்கிறார்கள். அந்த குளத்திலிருந்து நீரை எடுத்து வயலிலே இருக்கக்கூடிய அன்புங்கிற விதையை போட்டு சிவபோகங்கிற பயிரை விளைவிக்கின்றார்கள். சரி, இப்ப சிவம் அருள் நிலையிலே விளங்குவது திருக்கோயில். அது வெள்ளமாக போய் அங்க இருக்கிறது. அந்த வெள்ளமாக போய் அங்க இருக்கிறது அத்தனையும் பயிருக்கு. அது வாய்க்கால்கள் வழியா எடுக்கணும். வாய்க்கால்கள் வழியா எடுக்கணும். அதுதான் பல தலங்கள். பல தலங்களுக்கு அதை எடுத்து கொண்டு போய், பல தலங்கள்ல பல வழிகளாக திருக்கோயில் என்கிற இடத்திலே அந்த அருள் வெள்ளமானது தேங்கி இருக்கிறது. இப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், திருக்கோயில் என்பது சிவபெருமானுடைய திருவருள் தேங்கி நிற்கக்கூடிய நிலையம். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் மழையாக பொழிந்தார், அங்கே இருக்கு. இந்த திருவருளை பெறுவது எப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது அதனை வாய்க்கால்கள் வழியாக எடுத்துக்கொண்டு அதை அன்பு என்கிற நீரை, அந்த அன்பு என்கிற விதையை போட்டு வைக்க வேண்டும். சரி, இப்ப இந்த வெள்ளம் எங்கிருந்து வந்தது யோசனை பண்ணி பார்க்கணும். மழை பொழிஞ்சது, வந்தது. மழை பொழிகிறது எந்த மேகத்திலிருந்து? பரமானந்த பழங்கடல்ல இருந்து மழை பொழிஞ்சது. அந்த மழையானது பொழிந்து, அது பொழிகிற மேகம் யாருன்னு கேட்டா சிவபெருமான். திருப்பெருந்துறை என்கிற அந்த மலையில தான் அது பெஞ்சது, ஆறா பெருகுச்சு. இப்ப திருப்பெருந்துறை என்கிற அந்த மலையில வந்த மேகம் சிவபெருமான் இல்லையா?
மறைமையில் அந்தரனாக வந்த சிவபெருமான். அவர் அங்க துளி துளியாக பெய்தார், துளி துளியாக பெய்தார், துளி துளியாக எனக்கு பெய்தார். அப்படி எனக்கு பெய்தது, அந்த மழை துளியாக எனக்கு பெய்தது என்னிடமிருந்து திருவாசகம் என்கிற வெள்ளமாக பரவி ஓடியது. அப்ப சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு திருவாசகம் என்கிற நூல், வழிபாடு என்கிற அந்த வழிபாட்டிலே திருவாசகம் என்கிற நூலை ஓதுகிற பொழுது, அன்பு என்கிற வித்தை விதைக்கிற பொழுது சிவபோகம் விளைகிறது என்று குறிப்பிடுகிறார். இப்ப இதுல சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டா, வழிபாட்டிலே திருவாசகம் ஓதுக. திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய அருள் வெள்ளம். இதுதான் சாமி சொல்லுவது. இந்த ஒரு நிலையை எங்கிருந்து திருப்பெருந்துறையில பெய்த மழை எது என்று கேட்டால், மணிவாசகருக்காக பெய்த அருள்மழை. அது உலக மக்களுக்காக ஆகி வந்த திருவாசக வெள்ளம். அந்த திருவாசகம் என்பதை வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டிலே, அதான் வழிபாடு அர்ச்சனை வயலுள், வழிபாடு என்கிற வயலிலே இந்த திருவாசகம் என்கிற நீரை பாய்ச்சி உன்னுடைய அன்பு என்கிற வித்தை விதைத்தால் உனக்கு சிவபோகமாகிய பயிர் விளையும் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு அற்புதமான திருவாசகம் எப்படி விளைந்தது என்று கேட்கிறதுக்கு எவ்வளவு தெளிவாக பதில் சொல்வது மட்டுமல்லாமல், திருக்கோயில் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். திருக்கோயில் வழிபாட்டிலே திருவாசகம் போன்ற திருமுறைகளை ஓதுவது மிக மிக முக்கியம். திருக்கோயில் என்பது திருவருளினுடைய நிலையம். அங்கே திருவருளோடு விளங்குகிறார் சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவரு ஆரத் தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க. பலிய மேகமாக இருந்து அங்கெங்கே பொழிகின்ற அருளிலேதான் இப்படி பல நூல்கள் வந்தன. அரும்பெறல் மேகன் அவன். இங்க திருப்பெருந்துறையில பெஞ்ச பொழுது திருவாசகம் வந்தது. அவரே சீர்காழியில பெய்கிற பொழுது திருஞான சம்பந்த திருக்கடை காப்பாக வந்தது. அதனால அரும்பெறல் மேகன் வாழ்கன்னு பொதுவா சொன்னார். மேகன் அவன் எங்க போய் நின்று மழை பொழிகிறானோ, அருள்மழை பொழிகிறானோ, அவன் திரு அதிக வீரட்டானத்துல போய் பெஞ்சான். அது நமக்கு அப்பர் தேவாரமாக வந்தது. அவன் வெண்ணெய் நல்லூரில திரு இல்லையா அந்த துறையில அவன் பெய்தான், அங்க மேகனாக இருந்தான். நமக்கு சுந்தர தேவாரம் திருப்பாட்டி கிடைச்சு. ஆக பொதுவா சொல்லுகிறார், எனக்கு திருப்பெருந்துறையில பெஞ்ச மழை திருவாசகம் அரும்பெறல் மேகன் வாழ்க. அவன் எல்லா இடங்களிலும் அருள்மழை பொழிகிறான். அதனால நமக்கு அந்த அருள் மழையை கொண்டு வழிபாடு செய்க. அருளாளர்கள் அருளி செய்த அருளிப்பாடுகளை, அருளின் வெளிப்பாடுகளை கொண்டு வழிபாடு செய்க. வழிபாடு என்பதிலே மிக முக்கியமான இடம் எது என்று கேட்டால், அருளாளர்கள் அருளி செய்த அந்த வழிபாட்டு தோத்திரங்கள், அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்று சொன்னால் நீர் இல்லாமல் பயிர் செய்வதற்கு சமானம். ஆகையினாலே பயிர் செய்வதற்கு நீர் எத்துணை அவசியமோ அத்துணை அவசியம் திருமுறைகள். அவை நம்முடைய பயிர், பக்தி பயிரை வளர்க்கும். அந்த பக்தி பயிருக்கு எது வித்து என்று கேட்டால் அன்பெனும் வித்து. அது அன்பெனும் வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த. இதை செய்கிறவர்கள் யாருன்னு கேட்டார். திருவாசகம் அங்கேருந்து பாடி முடிச்சார். அத்தனை தொண்டர்களும் முற்றோதல் செய்து அந்த திருவாசகத்தை எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகிறார்கள். இந்த தொண்ட உழவர் விவசாயம் செய்கிறார்கள் என்று அதனை எடுத்து மணிவாசகர் சொல்றார். பாடிட்டு போயிட்டேன். உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த திருவாசகத்தை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அடியார்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தது தானே, அப்படி சேர்த்தது தானே. அப்படி சேர்ந்த அந்த மேகனாக இருக்கிறவன் அரும்பெறல் மேகன் வாழ்க. கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. கரும்பணம் என்று சொன்னால் படம், கரிய படத்தை எடுத்த பாம்பாக இருக்கிறதே, அந்த பாம்பை தன்னுடைய இடையிலே கட்டிய கடவுள், கச்சாக கட்டிய கடவுள். அவன் அரவை தன்னுடைய இடையிலே கட்டி இருக்கின்றான். கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க.
அரிய தவம் செய்தவர்களுக்கு அவன் அருளுவதிலிருந்து தவறுவதே இல்லை. தவம் செய்கிறவர்கள் தனக்கு அருளுவானா இல்லையா என்றெல்லாம் கவலைப்படாமல் தவம் செய்வார்கள். தவம் செய்கின்றவர்கள் தவத்தைத்தான் செய்ய வேண்டுமே தவிர தவத்தின் பயனை நோக்காது செய்ய வேண்டும். நம்முடைய தவத்தை சிவபெருமான் ஏற்கிறானா, அதனை கவனிக்கிறானா, அது சென்று சேர்கிறதா என்று பாராமல் அந்த தவத்தை செய்வதே நோக்கமாக தவத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த தவத்தினுடைய பயனை தருகின்றவன். அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. சிவபெருமானே தலைவன் சொல்லுகிறீர்கள், அவன் நமக்கு காவலன் தெரியுமா? நமக்கு சேவகம் செய்ய காத்திருக்கிறான். சேவகன் வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன். இது திருவிளையாடல் புராணத்திலேயே இது நம்ம எடுத்து சொல்லலாம். பாண்டிய மன்னனுடைய அச்சத்தை தவிர்க்க தான் ஒரு சேவகனாக வந்து சோழ மன்னனோடு போரிட்டார் சிவபெருமான், மதுரை சொக்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய வரலாறும் இருக்கிறது. பொதுவாக சொன்னாலும் சொல்லலாம், அச்சம் தவிர்த்த. நமக்கு அச்சம் தானே, ரெண்டு பெரிய எதிரி இருக்காங்க நமக்கு, பெரிய எதிரி. ஒன்னு அச்சம், இன்னொன்னு கவலை. கவலை விடாம எதை பத்தியாவது கவலைப்பட்டே தீரணும்னு ஒரு கங்கணம் நமக்கு. கவலை வந்துகிட்டே இருக்கும், எதையாவது ஒரு கவலை. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லையேன்னே கவலைப்படுறவன்லாம் இருக்கிறான். என்ன கவலை? எதையாவது நினைச்சு கவலை, அதை நினைச்சு கவலை, இதை நினைச்சு கவலை, இது நினைச்ச எது கவலை. இது ரெண்டாவது அச்சம், பயம். அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ. நம்ம ரைடை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட போறது இல்ல, நமக்கு அதெல்லாம் வராது. இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற அச்சம் இருக்குல்ல. ஊருக்கு போன மாமியார் திரும்பி வந்துருவாங்களோ, இது மாதிரி எத்தனையோ அச்சம் இருக்கு நமக்கு. இந்த அச்சம் வந்து நமக்கு தவறாம இருக்கக்கூடிய அச்சமும் கவலையும் ரெண்டும் தான் ரெண்டு எதிரிங்க நமக்கு. அச்சமும் கவலையும் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின். கவலையே கிடையாது, அச்சமும் கிடையாது. அப்படின்னு பார்க்கிற பொழுது அதை விட ஒரு உயர்ந்த நிலை கிடையாது. இந்த உயர்ந்த நிலை, இந்த கவலையை நீக்குகிறதுக்கு உரியவன் சிவபெருமான். சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி நிற்கிறவர்களுக்கு அது என்னப்பா அது கவலை, கவலைப்பட்டு என்ன ஆக போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கவலைப்படுறான்னு வச்சு நீங்க கவலைப்படுறீங்க, எது கவலைப்படுறீங்க? பிரச்சனை பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? அதான் தீர்வே இல்லையே, அப்ப அதை பத்தி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? தீர்வு இருந்தா சரி, அந்த தீர்வு வரவே கவலைப்படலாம். தீர்வே இல்லை, அதை பத்தி கவலைப்படுறதுல என்ன இருக்கு? எதையாவது கவலைப்பட்டுட்டே ஏன் இருப்பானே இல்லையா? எல்லாம் சாமியிட்ட விட்டுருவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்குன்னு கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம கவலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இது ஏன் கவலைப்படுற, கொண்டாங்க இந்த கவலை எல்லாம் இங்க கொண்டா அப்படின்னு கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். அச்சம் தவிர்னா, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. நமக்கு சேவகம் செய்து காவலுக்கு இருக்கிறார். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க. சுவாமி என்ன மட்டும் ஈர்த்து ஆட்கொள்ளல, அவன் தினம் தினம் பல அடியார்களை ஈர்த்து ஆட்கொள்ளுகிறான். யாரை எங்க எப்படி ஈர்த்து ஆட்கொள்ளுகிறான் தினம் நடக்கிற சமாச்சாரம். ஏதோ திருப்பெருந்துறையில ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஆட்கொண்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் சிவபெருமான் நிச்சலும் தினந்தோறும் ஆட்கொள்ளுகிறான். அவனுடைய அடியார்களை ஈர்த்து ஆட்கொள்ளுகிறான். நிச்சலும், நிச்சலும்னா ஒவ்வொரு நாளும். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. சூழ்ந்து வருகிற துன்பம் பிராரத்தம். நமக்கு மூன்று விதமான வினைகள், சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான வினைகள். இந்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடியது நாம நம்முடைய செயல்களை நல்வினை தீவினைகளாக அவை உருவெடுக்காமல் வெறுப்பு வெறுப்பு கொள்ளாமல் அவற்றை கவனமாக பார்த்து செய்தல் ஆகாமியம். சஞ்சிதம் நாம ஏற்கனவே செய்து முடித்தது. பிராரத்தம் இப்ப அனுபவிக்கிறதுக்காக முகந்து எடுத்து வந்தது. இப்ப இந்த பிறப்புல இந்த உடம்பு எடுத்து வந்த நாம எதை எதை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த பிராரத்தம், அந்த பிராரத்தம்ங்கிறது அது கொடுக்கப்பட்டு விட்டது. அதை திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. பிராரத்த வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது
அந்த பிராரத்த வினையிலிருந்து தப்பிப்பதற்கும் வழி இருக்கிறது என்பதை திருஞான சம்பந்தரும் சொல்லுகிறார், மணிவாசக பெருமானும் சொல்லுகிறார். மணிவாசகர் சொல்லுகிறார், சூழ் இரும் துன்பம், சூழ்ந்து வந்து இருக்கக்கூடிய துன்பம், அந்த துன்பத்தை துடைப்பாய் போற்றி. எத்தனையோ துன்பம். மணிவாசக பெருமான் சிவபெருமானோடு உடனே செல்ல முடியாததற்கு காரணம் அந்த உடல் எடுத்து வந்த அந்த பிராரத்தத்தை கழித்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த பிராரத்தத்தை கழிக்கிற காலத்துலதான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. ரெண்டையும் ஒன்னா செய்தார் சுவாமி. அப்படி ஒரு நிலையிலே சூடிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆரமுது அளிப்போன். யாரு அவரை சேர்ந்தாலும் சரி அவர்களுக்கு ஆரமுது அளிக்கின்றான், அன்பை அளிக்கின்றான், அருளை அளிக்கின்றான், ஆனந்தத்தை அளிக்கின்றான். யாரு சேர்ந்தாலும் சிவபெருமானை பார்த்து, பெருமானே ஓம் நமசிவாயா என்று சொன்ன, வா இந்த வாய்க்க அப்படின்னு கொடுத்துருவார். ஆரமுது அளிப்போன் காண்க, தன்னுடைய அமுதத்தை தவறாமல் அளிப்பான். இல்லையா? ஞானசம்பந்தரு கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கும் முத்தி பேரு தந்தார். ஞானசம்பந்தருக்கு அவ்வளவு கருணை எங்க இருந்து வந்ததுன்னா சிவபெருமான்கிட்ட இருந்து வந்தது. சிவமாகி நின்ற காரணத்தினாலே அந்த கருணை பேரு அவருக்கு வந்தது. வேறுபாடு தெரியுது. அதனாலதான் அவருடைய பாடல் பெற்ற பணமரமும் முத்தி பேரு பெற்றது. ஞானசம்பந்தருடைய பாடல்ல இடம் பெற்றதுனால அத்தாளமும் சிவலோகம் பெற்றதால்னார். எய்தினக்கு ஆரமுது அளிப்போன் வாழ்க, கூர்கிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. முன்னறிய சொல்லியிருக்கார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று முன்னாலேயும் சொல்லுகிறார். மிகுந்த இருளிலே, இருள் என்றால் உயிரானது இருளிலே இருக்கிற பொழுது அப்படியே விட்டுட்டா போச்சு. குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டுச்சு, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. தாய் என்ன பண்ணுவா சொல்லுங்க? இந்த குழந்தை திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம போச்சு அப்படின்னா உடனே அதை காப்பாத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் அந்த தாய் செய்வாள் இல்லையா? அதை தூக்கி எடுத்து போட்டுக்கிட்டு வண்டியில போய் டாக்டரை பார்த்து, ஐயா எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க என்று சொல்லி ஒரு தாயானவள் தன் குழந்தை பேச்சு மூச்சற்று கிடக்கிற பொழுது அதை உய்விக்க வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளும் எடுப்பார். அவ அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க என்று சொல்லுவார். மருத்துவர் அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வார். இல்லையா? அது பேச்சு மூச்சு இல்லாம இருக்குன்னு விட்டுற முடியுமா? விட முடியாது. அது போல அறியாமை என்கிற கேவல இருள கிடந்த உயிரை நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அருள் நிலையில இருக்கிறவள் அதை எடுத்து கொண்டு போய் மருத்துவராக இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட தர, அவர் அந்த பக்கம் தட்டி இந்த பக்கம் தட்டி இதுக்கு ஏதாவது உயிர் பருக்க முடியுமான தத்துவங்களை சேர்த்து அதனை இயங்குமாறு செய்கின்றார் சிவபெருமான் என்கிற மருத்துவர். இந்த தாயை எப்படி பிழைக்க வைக்கிறாளோ அப்படி அந்த உயிரை அந்த ஆணவ மல பிடிப்பிலிருந்து நீக்குவதற்கு சிவபெருமான் செய்கிறார். அதான் அந்த இருளிலே கேவலத்திலே இருக்கிற பொழுது அந்த தாயை காணும்படியான திருக்கூத்து புரிதல், கூத்து என்று சொல்லுகிறார். அதை கூரிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க. அமைனா மூங்கில் அர்த்தம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி மிகுந்த பெருமை பெற்ற அந்த மூங்கில் போன்ற திருத்தோள்களை உடையவளுடைய ஒரு பாகனாக விளங்குகின்ற பெருமான் வாழ்க. ஏதிலர்க்கு ஏதியில் எம் இறைவன் வாழ்க. ஏதிலர்க்கு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவன் இல்லாதவன் தான். எங்கே இருக்கிறான் சிவபெருமான், எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறவர்களுக்கு அவன் எங்கேயும் இல்லை. இங்கே கூட இருக்கிறான், நம்ம திருவாசகம் பேசுகிற பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்கிறவர்களுக்கு அவர் இங்கேயே இருக்கிறார். ஏதிலர்க்கு ஏதில், இல்லாதவர்களுக்கு அவன் எப்பொழுதும் இல்லாதவன், இருக்கிறவர்களுக்கோ அவர் எப்பொழுதுமே இருக்கின்றவனாக. ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. அடியவர்களுக்கெல்லாம் கவலையே பட வேணாம். சிவபெருமானோட அடியவர்கள் இருக்கிறவர்கள் ஏதாவது பெரிய சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா கஷ்டம்னா கவலையப்படாது. நமக்கு பிக்சட் டெபாசிட்டா சிவபெருமான் இருப்பாராம். எய்ப்பினில் வைப்புனாரு. எய்ப்பினில் வைப்புனா கஷ்டப்படுகிற பொழுது உதவுகிற. திடீர்னு அப்பாட்ட பொண்ணு கேக்குது, அப்பா என்னவோ தெரியலப்பா, ஒரு சின்ன செலவு 2 லட்சம் ரூபாய் வேணும்ப்பா அப்படின்னா உடனே அப்பா ஏன் கவலைப்படுற, இருமா எடுத்துறேன் அப்படின்ட்டு அப்பா எப்படியில வச்சிருக்கிறத ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து பொண்ணுகிட்ட
கொடுக்கிற. தந்தை யோசிப்பாரா? தேவைன்னு சொல்லுகிற பொழுது, அப்பா நீங்க எங்கப்பா போவீங்க? அதெல்லாம் நம்மகிட்ட வைப்பு இருக்குமா? வைப்பு இருக்கு, வைப்பு தொகையா இருக்கு, பிக்சட் டெபாசிட், அதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுபோல நமக்கு அப்பாவா இருக்கிறவர் சிவபெருமான். பெருமானே எனக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிற பொழுது எய்ப்பினில் வைப்பு அவன் விளங்குகின்றான். காதலருக்குன்னாரு. காதலர்னா அன்பை காட்டுகிறவர்களுக்கு, அன்போடு இருக்கிறவர்களுக்கு. ஏதிலருக்கு ஏதமில்லவன், அவர் வேண்டாதவர்களுக்கு வேண்டாதவனாக இருக்கிற சிவபெருமான் அவனையே நினைந்து போற்றுகிற அடியார்களுக்கு அவர்களுடைய கடினமான காலத்திலே, துயர காலத்திலே அவர்களுக்கு வேண்டுவனவற்றை வேண்டுமாறு செய்கின்ற உயர்ந்த நிலையிலே விளங்குகிறான் என்று சொல்லுகின்றார். கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க, அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க, சூழ்கிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினற்காரமுது அளிப்போன் வாழ்க, கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலற்கு ஏதிலம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க என்று சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதுவரைக்கும் நாம் நிறைவு செய்து, இனி போற்றியாக ஒரு சிலர் சொல்லுகிறார். நச்சரவாட்டிய நம்பன் போற்றி என்று. அதனை நாம் மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை மாலை இங்கே சந்தித்து தொடர்ந்து திருவண்ட பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை, எப்பொழுதும் வியாழக்கிழமை நமக்கு உண்டு, அதுபோல வருகிற வியாழக்கிழமையும் நமக்கு உண்டு. 28ஆம் தேதி அன்னைக்கு வரும். அது 30ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு இங்கே திருநாவுக்கரசர் சுவாமி விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் வருகிறார்கள். அடியேனும் பேசுகிறேன். இங்கே வாழ்த்துறையாக முதலிலே நம்முடைய பனசை அருணா அவர்கள் வாழ்த்துறை சொல்லுகிறார்கள். தொடர்ந்து இங்கே மிக சிறப்பாக திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் பண்டிசை வழங்குகிறார்கள். அதை பற்றி நீங்கள் வந்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் இந்த விழா இருக்கிறது. நமக்கு ரொம்ப வேண்டிய அன்பர் ஒருவர் துபாயில, வடிவேல் என்று பெயர், வடிவேல், ரொம்ப திருமுறைகள் மேலே சொல்லனாத அன்பு பூண்டவர். அந்த அடியாருக்கு உடல் நலம் சரியில்லாமல் அவர் துபாயிலிருந்து இங்கே வந்து விட்டார். அவருக்கு பிளட் கேன்சர் என்று சொல்லி அவருக்கு வைத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை ஊட்டும் விதமாக மருத்துவர்கள் பேசுகிறார்கள். அவர் இங்கே புதுச்சேரியில் தான். நமக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய இல்லத்திற்கு ஒரு முறை அடியேன் சென்று இருக்கிறேன். அவர் ரொம்ப வற்புறுத்தி அவருடைய இல்லத்திலே உணவு அருந்தும்படி கேட்டுக்கொண்டார். அங்கே நாங்கள் சென்றிருந்தோம். ரொம்ப சிறந்த அன்பர், ரொம்ப இளையவர். அவர் நலம் பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும், அடியார்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலையில ஒரு நிமிடம் அடியேன் உங்களுக்கு தியானத்திற்காக தருகிறேன். அந்த தியானத்திலே சிவபெருமானிடம் அந்த நல்ல உள்ளம், ஆன்மா நோயின்றி நோய் சுகமாகி அது நல்லபடியாக தேறி இல்லம் வர வேண்டும் என்ற அந்த ஒரு வணக்கத்தை, ஒரு விண்ணப்பத்தை சிவபெருமானிடம் நீங்கள் வைக்க வேண்டும் என்று உங்கள் பாத கமலங்களை தொட்டு அடியேன் வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக 5 முறை ஓதுவேன். அடியேன் எழுதிய புத்தகங்கள் அங்கே PRO வைத்திருக்கிறார்கள். வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளிலே நீங்கள் சந்தா செலுத்த வேண்டும், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும்.
ஞானத்திரளிலே வருகின்ற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் அதற்கு நீங்கள் நல்ல ஆதரவு தரலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பற்றி அடியேன் பேசிய யூஎஸ்பி இருக்கிறது. ஞான குழந்தை ஆங்கில புத்தகம் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.